Hi friends, welcome to our channel. இந்த வீடியோ வந்து ஒரு celebration vlog. நாங்க இங்க ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல எப்படி ஓணம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படினு சொல்லி இந்த வீடியோல நான் காட்டியிருக்கேன். இங்க இப்போ வந்து ஸ்டேஜ் 4 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டேஜ் 4 இருக்கு. அதனால நாங்க வந்து ரொம்ப தூரம் வெளியில எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. நீங்க கடைக்கெல்லாம் போணும், நமக்கு வீட்டுக்கு தேவையானது வாங்கணும் அப்படினா within 5 km அந்த ரேஞ்சில தான் நீங்க போய் வாங்கிக்கணும். யூசுவலாக ஓணம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, ஃபீஸ்டெல்லாம் கூப்பிடுவாங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை எங்கேயும் போக முடியாது, அதனால் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் வீட்டில். ஸோ நான் நினச்சேன், சரி நம்ம இந்த தடவை ஏன் மிஸ் பண்ணணும், ஸோ நம்மளே அந்த ஃபீஸ்ட்டை ரெடி பண்ணால் என்னன்னு தோணுச்சு. அதனால தான் வந்து ஓணம் ஃபீஸ்ட் ரெடி பண்ணி ஜஸ்ட் இந்த ஒரு vlog போஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஓணம்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா அந்த பூவிலே போடுற கோலம் தாங்க. இந்த தடவை எங்களுக்கு அந்த பூக்கோலம் போடுறதுக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கடையில் வாங்க முடியலை. கார்டனில் இருக்கிற ஃப்ளவர்ஸு, இலை அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் பூக்கோலம் போட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் ஓணம்னு சொல்லும்போது, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 அந்த பிரமிட் மாதிரி வச்சு நான் வாசல் முன்னாடி வச்சு ப்ரேயர் பண்ணியிருப்போம், சாமி கும்பிட்டுருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓணத்துக்கான மகாபலி, கிங் மகாபலி அண்ட் வாமனர், அதை விஷ்ணு அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்து அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து அதில் பூஜை எல்லாம் பண்ணி, அந்த பிரமிட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு எல்லாம் வச்சு பூஜை, அவருக்கான பூஜைகளை முடித்து அதில் ஒரு சின்ன பிரமிட் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு போய் நம்ம வாசலில் வழி, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற வழியில் வச்சு அவர் உள்ளே வரவேற்கிறதுக்கான பூஜைன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ரொம்ப தெளிவாக தெரியலைனாலும் தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை இங்கே பண்ணியிருக்கேன். இப்போது இவர் தாங்க, இது வந்து திருக்காரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓணத்துக்காக அந்த முதல் பூஜை அதை ஃபஸ்ட்டு காலையிலே பண்ணிட்டோம். நம்மளோட பொங்கல் மாதிரியே ஓணம் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அதனால் அந்த பூக்களம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி அதுக்கான அந்த நெல், வயல்லேருந்து கிடச்ச அந்த நெல்லெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே கிடச்ச அந்த நெல், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் ஓணம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதை பார்த்து தான், எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை, அதை வச்சு நானும் வந்து இங்கே பண்ணியிருக்கேன். அடுத்த பார்ட்டு ஓணத்தில் வந்து அந்த சத்யா ஃபீஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நானும் என் ஹஸ்பண்டும் தான் எல்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஓணம் ஃபீஸ்ட்டுக்கு வந்து எல்லாமே ஒரு 20-21 டிஷ் ரெடி பண்ணி அந்த இலையிலெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நாங்களும் இந்த தடவை கிடைச்ச காய்கறிகளெல்லாம் வச்சு, ப்ராப்பராக எல்லாம் கிடைக்கலனா கூட கிடைச்சதெல்லாம் வச்சு நானும் ஒரு 18-19 வகையில் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த ப்ரிப்பரேஷன் தான் இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி தான் காட்டியிருக்கேன். இந்த ஃபீஸ்ட்டு பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டோங்க. காய்கறியெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்படின்னா தான் நீங்கள் ஒன்றா எடுத்து சமைக்க முடியும். ஒரு 18-19 ஐட்டம் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தோம். இந்த காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணுறப்பவே என்ன பண்ணோன்னா, அந்த பருப்பு வேக வைக்கிறது, சாம்பாருக்கு பருப்பு பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஸ்பெஷலாக அந்த கேரளா டிஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அந்த கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் இன்னொரு பயறு இருக்கும், அது பேர் வன் பயறுன்னு சொல்லுவாங்க, அது ஸ்பெஷல் அந்த டிஷ்ஷுக்காக பண்ணுறது. அதெல்லாம் வந்து சைடில் நான் 1 by 1 வேக வச்சுக்கிட்டேங்க. பாயசம்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 பாயசம் பண்ணணும். ஒன்று வந்து சேமியா பாயசம் பண்ணினேன், இன்னொன்று வந்து கடலைப்பருப்பு பிரதமன் பருப்பு பாயசம். ஸோ அந்த பருப்பு பிரதமன் பண்ணுறதுக்காக கடலைப்பருப்பெல்லாம் வந்து நெய்யில் கொஞ்சம் வறுத்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் சைட் பை சைடாக பண்ணிகிட்டே இருந்தோங்க. இது வந்து பருப்பு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான அந்த தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டு, இந்த பருப்பில் வந்து போடுறதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம்லாம் அரைச்சி அந்த ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டோங்க. அதை தான் சேர்த்து ரெடி பண்ணி பருப்பு பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு.
இதுதாங்க அந்த நெய்யில் வந்து கடலைப்பருப்பை வறுத்து அந்த பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் நெய்யில் கடலைப்பருப்பை வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அந்த பாயசம் ரெடி ஆகிறதுக்கு இந்த பருப்பு வந்து நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா சாம்பாருக்கான ஐட்டங்கள், அப்புறம் வந்து கேபேஜ் தோரன் பண்ணுறதுக்கு வெட்டி வச்சுருக்கோம். இது அவியல் பண்ணுறதுக்கு அவியல் மிக்ஸு எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கும் வாழைக்காவும் யூஸ் பண்ணி அவங்க வந்து கூட்டுக்கறின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து நான் அந்த கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை எல்லாம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து காளான்னு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. அது வந்து தயிர் யூஸ் பண்ணி தயிர் அப்புறம் அந்த சேனக்கிழங்கு வாழைக்காய் அதெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து நம்ம அதுக்கான மசாலா வந்து அந்த தேங்காய் ஜீரகம் அதெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணுவாங்க. அந்த தெளிவான ரெசிபி ஃபுல் ரெசிபிலாம் வந்து அடுத்து நாங்கள் வீடியோவில் கொடுக்குறோங்க. இது ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் நான் சொல்கிறேன் எல்லாமே. இது வந்து சாம்பார் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோங்க. கிடைக்கிற காய் இருக்கிற நான் கத்திரிக்காய் கேரட்டு முருங்கைக்காய்லாம் யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கேபேஜை யூஸ் பண்ணி தோரன் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இந்த தோரன் அப்படின்றது என்னென்னா நம்ம கேபேஜ் பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் அதுக்குன்னு வந்து நீங்கள் பச்சை மிளகா ஜீரகம் தேங்காய் ஒரு 2 பல் பூண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் மிக்சியில் அடிக்கிறீங்கன்னா தண்ணி இல்லாமல் அதை அப்படி எடுத்து வச்சுக்கணும். இல்லைனா நம்ம அந்த சின்ன உரலில் குக்கிங் உரலில் நல்லா குத்தி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதை வந்து அதில் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் தோரன். இது வந்து அவியலுங்க. நான் அந்த அவியல் மிக்ஸ் மாதிரி அந்த எல்லா காய்கறிகளையும் சேர்த்து போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வேக வச்சுட்டு அந்த அவியல் மசாலா அரைச்சி அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவியல் வந்து நீங்கள் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு மையான பேஸ்ட் அரைச்சி அவியல் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த பருப்பு பாயசம். அந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு இல்லைனா ஜாகரி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும். அதுதான் இப்போ கோகோனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான் பருப்பு பாயசம். இந்த டிஷ்ஷு வந்து காளான்னு சொல்லுவாங்க. நம்ம குக்கிங் பனானா ரா பனானா அப்புறம் அந்த சேனக்கிழங்கெல்லாம் யூஸ் பண்ணி இதுக்கான மசாலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரகம் தேங்காய் வந்து அரைக்கணும். அரைச்சி இதை வந்து மண் பாத்திரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் ட்ரை பண்ணேன். இந்த மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தயிரை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. கூட்டுக்கறி ரெசிபிலாம் வந்து நான் தனியாக கொடுக்குறவங்க. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதனால் அதை நான் தனியாக சொல்கிறேன். இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த தயிரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த காளானோட டிஷ்ஷு வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நீங்கள் தயிரை சேர்க்குறப்பவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சா போதும், முடிஞ்சதுங்க. அடுத்த டிஷ் வந்து ஓலன்னு ஒன்று பண்ணுவாங்க. இது வந்து தேங்காய் பாலும் மெயினானதே வந்து தேங்காய் பால், அப்புறம் உங்களுக்கு வந்து நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் இருக்கும் இல்லையா, வின்டர் மெலன், அது அப்புறம் வந்து உங்களுக்கு பயிறு வேக வச்சுருப்போம். அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணி பண்ணுறது. எல்லா டிஷ்ஷுமே வந்து நாங்கள் தனியாக போஸ்ட் பண்ணுறோம்.
இது வந்து சேமியா பாயசம். நான் இன்றைக்கி 2 பாயசம் பண்ணேன். ஒன்று வந்து கடலைப்பருப்பு பாயசம், இன்னொன்று சேமியா பாயசம். அப்புறம் ஓரளவு முடிச்சு வச்ச எல்லா டிஷ்ஷுக்கும் வந்து தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணி போட்டோங்க. கொஞ்சமாக ரசமும் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஓணம் ஃபீஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இலையில் இங்கே கிடைக்கிற அந்த பேப்பர் இலை தான் அது, அதில் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக பாருங்கள். அவ்வளோதாங்க, இதுதான் வந்து லாக்டவுன் ஓணம் 2020 நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு காட்டியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு செலிப்ரேஷன் vlogல உங்களை அடுத்து மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.